நீங்கள் என்னைக்காச்சும் இது யோசிச்சிருக்கீங்களா? ப்ரைஸை குறைச்சி கொடுத்து நாள் முழுசும் வியாபாரம் பண்ணி ஒரு முன்னேற்றம் கிடையாது. ஆனால் ஒரு சில கடைக்காரங்க நல்ல மார்ஜின் வச்சு விற்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நல்ல வியாபாரம் ஆகுது அப்படிங்கிறத யோசிச்சிருக்கீங்களா? ப்ரைஸை குறைச்சி கொடுத்து வியாபாரம் பண்ணும்போது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருப்போம். ஆனால் நைட்டு வீட்டுக்கு என்ன கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. சுகுமாரன் ஜென்ஸுக்காக ஒரு ரெடிமேட் துணி கடை வச்சுருந்தாரு. புதுசாக தொழில் ஆரம்பித்த சுகுமாரனுக்கு எல்லாரும் சொன்னது ப்ரைஸை குறைச்சி கொடு, அப்போ தான் வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சுகுமாரனும் அதை கேட்டுட்டு கஸ்டமர் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி துணி விற்க ஆரம்பித்தார். அவரோட ப்ரைஸ் டேக் எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்கும். இருந்தாலும் கஸ்டமர் யாராச்சும் மறுபடியும் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் கேட்டாலும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா கஸ்டமர் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி காலையில் 10 மணிக்கு கடை திறந்தாருன்னா நைட் 10 மணி வரைக்கும் கடை ரொம்ப பிஸியாக இருக்கும். நல்ல சேல்ஸ், நல்ல டர்ன் ஓவர் நடந்துச்சு. 3 மாதம் இதே மாதிரி நடந்துச்சு. நல்ல சேல்ஸ், நல்ல டர்ன் ஓவர். ஆனால் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக கடையோட எக்ஸ்பென்ஸ்க்காக பணம் எடுக்கும்போது தான் தெரிய வருது அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறாருன்னு. டெய்லியும் பல ஆயிரத்தோட சேல்ஸ் நடந்தாலும் எக்ஸ்பென்ஸ்க்குன்னு பணம் எடுக்கும்போது தான் பணம் பற்றாக்குறை தெரிய வருது. கரண்ட்டு பில்லுக்குன்னு இன்றைக்கி போய் பணம் கட்டிட்டு வந்தார் அப்படின்னா அடுத்த நாள் பர்ச்சேஸ்க்கு பணம் இருக்காது. பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கு அன்றைக்கி இருக்கிற சேல்ஸ் பணத்தை வச்சு பணம் கொடுத்தா அடுத்த நாள் சேலரி கொடுக்கறக்கு பணம் இருக்காது. அன்றைக்காகிற சேல்ஸ் பணத்தை வச்சு சேலரி கொடுத்தா அடுத்த நாள் வாடகை கொடுக்கறக்கு பணம் இருக்காது. இந்த மாதிரி பணம் பற்றாக்குறை பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. சேல்ஸ் ஆகுது, ஆனால் பண பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ தான் சுகுமாரன் அவரோட பிஸ்னஸை ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. டெய்லியும் 100 கஸ்டமர் வராங்க. அந்த கஸ்டமருக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸை வாங்கி வைக்கிறாரு. ஸோ இன்வென்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகுது. டெட் ஸ்டாக் ரொம்ப அதிகமாக போகுது. காலையில் 10 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் எல்லா எலக்ட்ரிக்கல் பொருளும் ஓடிட்டே இருக்குது. இபி பில் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகுது. டெய்லியும் 100 கஸ்டமர் வரும்போது அவங்கள அட்டன் பண்ணுறதுக்காக 4 பேர் வேலைக்கு வச்சுருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கான சேலரியும் மாதம் மாதம் அதிகமாகுது. அது போக அவங்க கேட்குற அட்வான்ஸும் நம்ம கொடுத்தாகணும். அது போக மாதம் 1ஆம் தேதிங்கிறது கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே வந்துடும். வாடகை பணம் கொடுத்தாகணும். ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருந்தும் ஒரு ப்ரைஸை குறைச்சி கொடுத்து மார்ஜின் எல்லாம் வியாபாரம் பண்ணி அந்த வியாபாரத்தை எதுக்கு பண்ணுறது அப்படிங்கிறது சுகுமாரனுக்கு ஒரு கேள்வி. ஸோ எக்ஸ்பென்ஸை குறைக்கலான்னு பார்த்தா 1% மேலே குறைக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் ப்ராஃபிட்டை ஏற்றலாம், மார்ஜின் வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா கஸ்டமர் நம்மளை தேடி வரமாட்டாங்க அப்படிங்கிற பயம். இந்த சுச்சுவேஷனில் சுகுமாரன் ஒரு விஷயம் பண்ணார். கஸ்டமருக்கும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ப்ராடக்ட் கொடுக்கணும், நம்மளோட பிஸ்னஸும் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சுகுமாரனுக்கு. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத மாற்றி 4 ஷர்ட் எடுத்தால் 3 ஷர்ட் ஃப்ரீ அப்படிங்கிற டிஸ்கவுண்ட்டை கொடுத்தாரு. இந்த ஒரு விஷயம் பண்ணதுனால கஸ்டமரோட பில் வேல்யூ அதிகமாச்சு. 800 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்கலான்னு வர கஸ்டமர்ஸ் எல்லாரும் இப்போ 5000 ரூபா கொடுத்து 4 ஷர்ட் வாங்குறாங்க. 4 ஷர்ட் வாங்கும்போது அவங்களுக்கு 7 ஷர்ட் கிடைக்குது. 7 ஷர்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 750 ரூபா தான் ஆகுது. இந்த இடத்துல கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் நிறையாவே கிடைக்குது. சுகுமாரனுக்கும் பில் வேல்யூ அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஓவரும் அதிகமாகுது. ஒரு நாளைக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்த சுகுமாரனுக்கு 3000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த இடத்துல எக்ஸ்பென்ஸ் எதுவுமே அதிகமாகல, ஆனால் ப்ராஃபிட் அதிகமாகுது. அடுத்த வீடியோவில் வேற ஒரு மெத்தடை பற்றி பார்க்கலாம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.